ஈர்க்கும் மனம் இணையும் சுவை தமிழ்நே. குட் ஐடியா இலக்கியா. எஸ்எஸ்கே கிட்ட இருந்து ரேவதிய காப்பாத்துறதுக்காக ரேவதிய இலக்கியா ஒர்க் பண்ற அதே ஸ்கூல்லயே ஜாயின் பண்ணி விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி எஸ்எஸ்கே கிட்ட இருந்து நீங்க இங்க ரொம்ப சேஃபா இருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இலக்கியா அங்க ஆயமாவா இருக்காங்க அப்படின்றது ரேவதிக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபீலும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் ஜானகி இலக்கியாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி அஞ்சலிக்கு கார்த்திக்கு கால் பண்ணா நான் பேசுறதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாங்க. இன்னுமா ஜானகி இந்த பொய்ய நம்பிட்டு இருக்காங்க. இலக்கியாவும் அவ பொய் சொல்றா அப்படின்னு சொல்றாங்க. சோ ஜானகி போய் அஞ்சலி கிட்ட இதெல்லாம் கேட்பாங்களா இல்ல அவங்களோட ஆக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத இன்னைக்கு எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இலக்கியா, அந்த எஸ்எஸ்கே கிட்ட இருந்து நீங்க தப்பிக்கிறதுக்கு இதான் சரியான இடம். இத்தனை நாளா இவ்வளவு பெரிய ஸ்கூலுக்கு நானும் இலக்கியாவும் தான் ஆயமாவா இருந்தோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கார்த்திக் அஞ்சலிக்கு போன் பண்ணிருக்கான். நான் பேசலான்னு போனை வாங்கினேன், அதுக்குள்ள போனை கட் பண்ணிட்டான். அவ உங்களை ஏமாத்திருக்கா. பிரியா, பிரேக்ஃபாஸ்ட் ரெடியா? 5 minutes. எனக்கு மீட்டிங்க்கு டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன். 5 minutesல என்ன ஆக போகுது? பாய். லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்க. 5 minutesல என்ன ஆக போகுது? இல்ல? ஈர்க்கும் மனம் இணையும் சுவை தமிழ்நே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப்